நம்ம ஊர்ல நமக்கே பாதுகாப்பு இல்லாதப்போ வெளியூர்ல இருந்து வந்தவங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு என்ன இருக்கவா போகுது. பீகார்ல இருந்து ஒரு குடும்பம் நம்ம ஊர்ல கும்மிடிப்பூண்டி கிட்ட இருக்கிற சிப்காட் இண்டஸ்ட்ரியல் கம்பெனில வேலை செய்யறதுக்காக வந்திருக்காங்க. அந்த குடும்பத்துல அப்பா அம்மா ஒரு 2 குழந்தைங்கன்னு இருந்திருக்காங்க. அதுல 2.5 வயசு குழந்தைக்கு நேர்ந்த குடும்பம் தாங்க இது. அன்னைக்கு ஈவினிங் அந்த குழந்தை விளையாடிட்டு இருந்திருக்கு வீட்டுக்கிட்ட. 19 வயசுல ஒரு கேவலமான ஒரு பிறவி அந்த குழந்தைக்கு சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு அந்த குழந்தைய துடிக்க துடிக்க கற்பழிச்சுட்டு அங்க இருந்த முள்ளு போதற்குள்ள அந்த குழந்தைய தூக்கி போட்டு போயிருக்கான். அக்கம் பக்கத்துல இருந்த யாரோ ஒருத்தவங்க அந்த சைடா போகும்போது ஏதோ ஒரு குழந்தையோட நாய்ஸ் கேட்டிருக்குன்னு போய் பார்த்திருக்காங்க. அங்க பார்த்தா அந்த குழந்தை ரத்த வெள்ளத்துல கிடந்திருக்கு, உயிருக்கு போராடிட்டு. உடனே அவங்க என்ன பண்ணிருக்காங்களா, அந்த குழந்தைய மீட்டு பக்கத்துல இருந்த ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல அவ்வளவு ஃபெசிலிட்டி இல்லாத காரணத்தினால அந்த குழந்தைய ஜிஹெச்க்கு மாத்திருக்காங்க. அந்த டாக்டர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், குழந்தைக்கு இன்டர்னல் ப்ளீடிங் அவ்வளவு ஆகிருக்கு, பிறப்புறுப்புலயும் சரி மோஷன் போற இடத்துலயும் சரி அவ்வளவு ப்ளீடிங் ஆகிருக்கு, அந்த பிஞ்சு குழந்தை ரொம்பவே சஃபர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த 19 வயசு அக்யூஸ்ட் இருக்கால, இவனை எப்படியோ மக்கள் கண்டுபிடிச்சிட்டு அவனை தர்மாடி அடிச்சிருக்காங்க. எனக்கு என்ன தெரியுமா தோணுது, அதே இடத்துல வச்சு அவனை அடிச்சே கொண்டு இருக்கணும், இல்லைன்னா அந்த குழந்தை எப்படி துடிச்சிருக்கணுமோ அதே மாதிரி இவனும் துடிச்சிருக்கணும். 2.5 வயசு குழந்தைகிட்ட அவன் அப்படி என்னங்க பாத்துட்டு இருப்பான் எனக்கு புரியல. அந்த குழந்தை என்ன நினைச்சிருக்கும், என்ன நினைச்சு அவன் கூட போயிருக்கும். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு அவன் அடிக்கடி சாக்லேட் பிஸ்கெட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துதான் இருந்திருக்கான். அந்த ஒரு நம்பிக்கையில தான் பேரண்ட்ஸ் சரி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தானே சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. எல்லாருமே ஒரு சைடு கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட ஆட்சி கொடுத்துட்டீங்கல்ல அதனாலதான் இப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தவங்க இதெல்லாம் டிஎம்கே சதின்னு சொல்றாங்க. ஏன் உங்களுக்கு இந்த அரசியல் இதுக்குள்ள எடுத்துட்டு வரீங்கன்னு எனக்கு புரியல. ஒரு குழந்தை இல்ல, அவங்களோட பேரண்ட்ஸ் அந்த குழந்தைக்காக அவங்க என்னெல்லாம் யோசிச்சு வச்சிருப்பாங்க. அந்த குழந்தையோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தோ இல்ல அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் சைட்ல தான் யோசிக்காம கமெண்ட்ஸ்ல டிஎம்கே டிவிகேன்னு அப்படி சண்டை போட்டுக்கிறீங்க. போதுங்க. ஆரம்பத்துல பெண்களோட ட்ரெஸ்னால தான் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரோட்ல ஒரு ஸ்ட்ரே டாக்ஸ் போக முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் வயசானவங்களை கூட விடுறது கிடையாது. இப்போ குழந்தைங்க இதே மாதிரி போயிட்டே இருந்தா என்ன ஆக போகுது இந்த நாடு? இதுக்கு ஒரே ஒரு பதில் என்ன தெரியுமா, சட்டம் சரியில்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்ப அவனுக்கு என்ன ஆகும், 3 வேளை சோறு கொடுப்பாங்க, முடிஞ்சா 4-5 அடி குடிப்பாங்க. அதுக்கப்புறம் வெளியில வந்தா அவன் இந்த குழந்தை மாதிரி இன்னொரு குழந்தை பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? இவங்களெல்லாம் மக்கள் முன்னாடி அவனை துன்புறுத்ததுல யாருமே இன்னொரு வாட்டி இந்த ஒரு தவறு பண்ணக்கூடாது. இதை பொறுத்த வரைக்கும் அவன் அந்த குழந்தைய எந்த அளவுக்கு கொடுமை பண்ணணும் அதே அளவுக்கு கொடுமையா அவன் அனுபவிச்சு சாகணும்.